ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அருள் அவர் சொசைட்டி சேனலிருந்து பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குற ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் போடலாமா அப்படின்றது தான் நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லா பேங்க்ஸை விட, அதாவது ப்ரைவேட் பேங்க்ஸும் சரி இல்லை பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைச்சிட்டாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அது சேஃப் தானா அப்படின்றது பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லாம் வந்து ஆர்பிஐ கண்ட்ரோலில் வருதான்றதையும் நம்ம பார்க்க போகிறோம், ஆர்பிஐ வெப்சைட்டுக்குள்ளே போய். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த பேங்க்ஸில் டெபாசிட்டர்ஸோட பணம் வந்து இன்சூர் செய்யப்பட்டிருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம். அது வந்து லாஸ்ட் இயர் வந்து 1 lakh இருந்தது. லாஸ்ட் இயர் வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து இந்த 1 lakhலேருந்து 5 lakhs மாற்றிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் அதே மாதிரி இன்சூர் செய்யப்பட்டிருக்கா நம்ம போடுற பணம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக நம்ம டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்றது, அது வந்து எப்படி இந்த செக் பண்ணணும், அஃபிஷியல் வெப்சைட் அவங்களுக்கு இருக்குது, அதில் போய் எப்படி இந்த பேங்க்ஸ்லாம் வந்து இன்சூர் செய்யப்பட்டிருக்கா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆர்பிஐ வெப்சைட்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக டாப் 5 நம்ம எடுத்துக்கிறோம். அதில் ஆஸ் ஆன் ஜூலை 10th 2021 படி ஃபஸ்ட் இயர் 1 year மட்டும் டெபாசிட் பண்ணிங்கன்னா அது பெஸ்ட்டாக கொடுக்குறது உஜ்வல் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான், 6.5%. அதோட அதிகம் எங்கேயுமே கிடையாது. செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2 years எஃப்டி பண்ணிங்கன்னா அதில் வந்து இண்டஸ் பேங்க்கும் வருது, ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு, உஜ்வல் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வருது. 3 year எஃப்டி போட்டிங்கன்னா அதுவும் 6.5% தான், அதுவும் ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் தான் கிடைக்கும். ஆனால் 5 years எஃப்டி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் கிடைக்கும் 6.7%. இப்போ நம்ம வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இந்த எதெல்லாம் வந்து ஆர்பிஐ கண்ட்ரோல் வருது, எந்தெந்த பேங்க்ஸு அப்படின்றது பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லாம் வந்து அந்த கண்ட்ரோலில் வருதா, ரெண்டாவது இந்த 5 lakh வந்து இன்சூர் பண்ணியிருப்பாங்களே டெபாசிட்டர்ஸு, அது வந்து எந்தெந்த பேங்க் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த பேங்க்கோட வெப்சைட் பார்த்திங்கன்னா m.rbi.org.in. இதை பார்க்குறீங்களா, அதுதான். அது உள்ளே போனீங்கன்னா கீழே வந்து ரிலேட்டட் லிங்க்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அதாவது மோர் லிங்க்ஸுன்ட்டு. அதில் போயிட்டு மோர் லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் போய்ட்டு ரிலேட்டட் லிங்க்ஸ்ன்னு இருக்கும். அந்த ரிலேட்டட் லிங்க்ஸில் போனீங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் பேங்க்ஸ் அண்ட் பேங்கிங்னு இருக்குது பாருங்கள். அதில் போய்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன், அதை போய் கிளிக் பண்ணுங்கள். அதாவது DICGC.org.in. அது உள்ளே போனால் கூட உங்களுக்கு டைரெக்டாக கூட அதில் போயிடலாம். இதுதாங்க டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனோட வெப்சைட். இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இது எதுக்குன்னா, நம்ம எல்லா பேங்க்ஸும் வந்து இங்கே தான் வந்து இன்சூர் பண்ணியிருக்கணும் டெபாசிட்டரோட பணத்தை. ஸோ ஒவ்வொரு டெபாசிட்டரும் வந்து மேக்ஸிமம் நம்ம 5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒவ்வொரு பேங்க்லேயும். ஆக்சுவலாக அந்த 5 lakhs பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணமும் சரி, இல்லை ஆர்டி போட்டாலும் சரி, இல்லை வந்து எஃப்டி போட்டிருந்தாலும் சரி, இது மூணுத்துமே சேர்த்து மேக்ஸிமம் 5 lakhs வரைக்கும் நமக்கு வந்து சேஃபு. அதுதான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது இன்சூர் பண்ணியிருப்பாங்க. இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனில் எல்லா பேங்க்ஸும் இதில் தான் இன்சூர் பண்ணியிருப்பாங்க. எதெல்லாம் ஆர்பிஐ கண்ட்ரோலில் வருதோ எல்லாமே வந்து இதில் வந்து இன்சூர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம போடுற அமௌண்ட் வந்து சேஃப் தானா இல்லையா அப்படின்றது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒவ்வொரு பேங்க்லேயும். அதாவது மேக்ஸிமம் ஒரு பேங்க்கில் 5 lakh இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வேணால் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் 5 lakhs ஓப்பன் பண்ணலாம். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஃபுல்லாகவே ஆர்பிஐயோட கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு கார்பரேஷன். இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூர்ட் பேங்க்ஸ்னு வரும் பாருங்கள். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு, ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸு, ஜஸ்ட்டு பார்க்குறோம் பாருங்கள் பேங்க்ஸு. அப்புறம் ஃபாரின் பேங்க்ஸ்னு இருக்குது, அதெல்லாம் கூட இன்சூர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இப்போது ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு. அது டவுன்லோட் பண்ணோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு பாருங்கள் இதெல்லாம் எத்தனை பேங்க் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு, கேபிட்டல் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு, ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு, இஎஸ்சிஎஃப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு, ஃபின்கேர் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு, ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு, நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு, சூரியோதய் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு, உஜ்வல் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு, உட்கார்ஷ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இந்த பேங்க்லாம் இருக்குது.
நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலும் உங்கள் ஏரியாவில் சென்னையில் நம்ம தமிழ்நாடாக இருந்தால் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அதில் போய் நீங்கள் தைரியமாக அப் டு 5 lakhs வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது இல்லாமல் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்லாம் இருக்குது, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் தான் வரும். ஸோ ஆர்பிஐ கண்ட்ரோலில். ஆர்பிஐ இதெல்லாம் லைசன்ஸ் கொடுத்துருக்கு, நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். இதுலேயே இவங்க வந்து 5 lakhs வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இன்சூர் பண்ணியிருக்கணும் நம்ம பணத்தை. இது ஆர்பிஐயோட மேண்டேட்ரி பாலிசி. நான் உங்களுக்கு இந்த தகவல் சொல்லின்னு இருக்கும்போது நீங்கள் இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். ஆமாங்க, நான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு, அப்புறம் சூரியோதய ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இது எல்லாத்துலேயும் நான் முதலீடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தைரியமாக நீங்கள் அப் டு 5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலான்றது என்னுடைய ஒப்பீனியனு. இது வந்து ஒரு முக்கியமாக நிறைய பேருக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காது. அதனால தான் நான் இந்த வீடியோவை பதிவிட்டுறேன். எப்போவுமே நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன விஷயங்களை மட்டும்தான் நான் இதில் என்னுடைய வீடியோஸில் தகவலை பரிமாறுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதுவும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.